வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சில மனிதர்களுடைய குணங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். சில பல மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருப்திப்படுத்த முடியாத மன நிறைவு அடையாத மனிதர்கள் அப்படின்ட்டு பல பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க. எங்கள் சாரும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருப்பார். என்ன தான் செய்தாலும் சரி, கடவுள் என்ன கொடுத்தாலும் சரி, அவருக்கு வந்துட்டு திருப்தியாக மாட்டார். ஆசை 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 என்ன அவங்க ஏன் அவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னா, அதுக்கான தகுதி அவங்க கிட்ட இருக்கிறதா நினச்சி அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. நினைக்கிறதா இந்த சமுதாயம் அவங்கள வந்து நம்ப வைக்குது. புரியுதுங்களா? அதனால் கூட இருக்கக்கூடிய அந்த கணவனையோ இல்லை மனைவியோ அந்த அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு துன்புறுத்துறாங்க. சரிங்களா? இது மாதிரி பல பெண்கள் இருக்காங்க. என் கணவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பார். திருப்தி அடையவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் சரி, அவர் வந்து ஏன் என்ன திட்டிகிட்டே இருக்காரு? மேரேஜ் அப்போத்துலேருந்தே என்ன திட்டிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் 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 நினச்ச மாதிரி வந்து ஒரு பெண் வந்துட்டு அவருக்கு வந்து வாழ்க்கை துணையாக அமையல. அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிகப்பு நிறமாக இருப்பேன். அவர் வந்துட்டு எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா, அந்த சந்தன நிறமாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா, நார்த் இந்தியன் கேர்ள்ஸு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தைகள் அவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி கலரில் இருப்பாங்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கலரு, வெள்ளைச்சின்னே சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்ல கலரு, அவங்க ரொம்ப ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த மனித தோற்றத்துக்கு இந்த மாதிரி இந்த அப்பியன்ஸுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து தான் பல பேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது அந்த மாதிரி மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான பெண் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பெண்ணாக தேடி 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 பார்த்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். சரிங்களா? என்ன மேரேஜ் பண்ணிட்டாலும் இப்போ எங்கள் சார் மாதிரி ஆளுங்களாம் வந்துட்டு மேரேஜ் லைஃபுக்கு வந்துட்டு செட் ஆக மாட்டாங்க. எங்கள் சார் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே சின்ன பொண்ணாகவே இருக்கணும். அந்த செஸ்ட்லாம் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும், வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கணும். சினிமா நடிகை மாதிரி எப்பயுமே இருக்கணும். அது எப்படி அது முடியும்? சினிமாவில் காமிக்க எல்லா நடிகைகள் அதே மாதிரி எப்பயுமே இருக்கணும். அது எப்படி முடியும் ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்னால? இல்லை அந்த மாதிரி டைப் உள்ள ஆள் அவங்க அப்படி தான்ப்பா இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்க ஆம்பளை இல்லை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல பெண்களும் வந்துட்டு இருக்காங்க. பல பெண்கள் வந்துட்டு எந்த மாதிரி இருக்காங்கன்னா, கொஞ்சம் பசாட்டியாக வந்து இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டாமினேட் பண்ணுறாங்க அவங்களுடைய கணவன்மார்களை. நான் பிடிக்க வேண்டிய ஆள், நான் பிடிக்க வேண்டிய ஆள், நான் அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், நீ வந்துட்டு வேஸ்ட்டு சொல்லி அந்த ஆண் என்ன தான் செய்தாலும் சரி அவங்க வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. அந்த ஆண் வந்துட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்து எப்படியாவது நம்ம மனைவியை நம்ம வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆண் வந்துட்டு அதை மாதிரி நான் வந்து தடுமாறுவேன். அது மாதிரி ஆணுங்களும் சில ஆணுங்களும் வந்துட்டு தடுமாறுறாங்க. இந்த மாதிரி ஆண்களும் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸு. சரிங்களா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. புரியுதுங்களா சொல்கிறது? நம்மக்கிட்ட குறை கிடையாது, அவங்கக்கிட்ட தான் குறை இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதை ஒன்று அவங்களால வந்து டாலியே பண்ண முடியல, அவங்களால ஜீர்ணிக்க முடியல. புரியுதுங்களா? அதனால் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுதான் உண்மையான மனித குணம் வந்துட்டு இதுதான். ஓகேவா? அவங்க நினச்ச மாதிரி அவங்கள வாழ முடியலையே. ஏன் வாழ முடியல? அவங்களுக்கு தெரியல, நாலேஜும் இல்லை. அவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு வாழவும் முடியாது. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆங்காரம் சொல்லுவாங்க இல்லையா? ஆங்காரம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல, அகங்காரம், நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்குல்ல, தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல.
தான் தான் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நாலேஜ் வேஸாகவும் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டாக நீங்கள் வந்து இருந்து செயல்படுங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய வந்து உங்கள் ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃபும் வந்துட்டு நீங்கள் உங்களையே அடிமையாகவே இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு எதையுமே நான் வந்து சரி பண்ணிக்க மாட்டேன். நான் உன்னை எப்பயுமே நான் வந்துட்டு நடிச்சு உன்னை ஏமாற்றி தான் இருப்பேன். நீ நம்ப மாதிரி நீ வந்து இருக்கணும் அப்படின்னா எத்தனை காலம் முடியும் அது? எத்தனை காலம் முடியாது? ஆனால் அவ்வளோ பெரிய புத்திசாலியா அவங்க? நான் நம்மள முட்டாளா? எத்தனை காலம் ஏமாற்றுவீங்க? இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாத விஷயங்கள் சரிங்களா? உண்மையாக இருங்க, உண்மையாக இருந்து பழங்க, உண்மையை நோக்கி போங்க சரிங்களா? உண்மையான இடத்துல தான் கடவுள் இருப்பார். நம்ம ஃபேமிலிக்கு வந்து கடவுளை துணை வேணும். நமக்கு பிள்ளைங்க இருப்பாங்க சரியா? பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்துட்டு அமையணும், அதுங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காசுனால நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து சந்தோஷத்தில் வந்துட்டு ஒரு 10% வாங்கலாம் சரிங்களா? 10%. மீதி 90% உள்ள காசு வந்து உள்ள சந்தோஷத்தை வந்து கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் அது மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன புத்தியெலாம் நம்முடைய பாடத்தை நம்ம கமைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் அப்படியே ரொட்டீட் ஆகும். யாருக்கு? நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க. நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா? என்ன